ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் சோயா சங்க்ஸ் அப்படின்னு சொல்கிற சோயா மீட்டை வச்சு நம்ம ஒரு சூப்பரான சைட் டிஷ் தாங்க செய்ய போகிறோம். நாவூர் டேஸ்ட்டில் ரொம்ப சுவையாக அருமையான டேஸ்ட்டில் வந்து நம்ம நான்வெஜ் டேஸ்ட்டில் நான்வெஜ் கூட சாப்பிட தோணாதுங்க, அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாங்க. நம்ம சோயா சங்க்ஸ் கொஞ்சமாக எடுத்து கொதிக்க வச்ச தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டு, இல்லைன்னா ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்க, நான் வந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இது போல் எடுத்துருக்குறேங்க. நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இது போல் வெந்திருக்குதுங்க. நல்லா இந்த ஸ்டேஜ் அளவுக்கு நான் வந்து வேக வச்சுக்கிறேங்க. நல்லா சாஃப்டாக இது போல் இருக்கிறேங்க. நறுக்குன்னு நம்மளுக்கு வெந்து வேகாமல் மாதிரி இருக்கக்கூடாதுங்க. நல்லா சாஃப்டாக வெந்தோடாடி இதை வந்து இந்த தண்ணி வடிச்சிட்டு நம்ம பச்சை தண்ணி சேர்த்து 2-3 தடவை கழுவிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, சூடாக இருக்கிற தண்ணியை கீழே ஊற்றிட்டு நம்ம திரும்ப இது புழிஞ்சோம்னா திருப்பி ஒரு தடவை சூடாக நல்லா வருங்க. நம்ம நல்லா இந்த மாதிரி இறுக்கி தண்ணிக்குள்ளேயே புழிஞ்சு விட்டோம்னா அதுக்குள்ளே இருக்கிற இந்த மாதிரி கலர்லாம் வந்து போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஸ்மெல் வந்து இருக்காதுங்க. அப்போ நம்ம வந்து சிக்கன் டேஸ்ட்லேயே நம்மளுக்கு வந்து கிடைக்குங்க, எந்த ஸ்மெல்லும் இல்லாமல். நீட்டாக நம்ம கழுவி இது போல் புழிஞ்சு எடுத்துட்டோம்னா சாப்பிட நல்லா டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்குங்க. பாருங்கள், இது மாதிரி புழிஞ்சு விட்டிங்கன்னா திருப்பி பாருங்கள் அந்த கலர் வந்து இது மாதிரி வருங்க. உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு இதாகிற வரைக்கும் நம்ம அது போல் புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம இதை புழிஞ்சு வெளியே எடுத்துட்டு ஒரு 2-3 இதை கையில் எடுத்து வச்சு இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு நம்ம திருப்பி இன்னொரு தடவை தண்ணிக்குள்ளே போட்டு புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இது போல் நல்லா நம்ம அழுத்தி புழிஞ்சோம்னா அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து நம்மளுக்கு வெளியே வந்துடுங்க. பாருங்கள், இது போல் எல்லாத்தையும் நம்ம புழிஞ்சு எடுத்தாச்சுங்க. நம்மளுக்கு சோயா சங்க்ஸ் வந்து ரொம்ப லேடிஸ்க்கெலாம் வந்து ரத்த சோகை இருக்கிறவங்களாம் நிறைய எடுத்துக்கலாங்க. இதோட பருப்பு இது எல்லாமே வந்து நிறைய சேர்த்திக்கலாங்க. நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. திருப்பி வேறு தண்ணியில் நம்ம சேர்த்து இதே போல் புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், திருப்பி இன்னொரு தடவை நம்ம இந்த தண்ணியில் சேர்த்துட்டு அது போலயே நம்ம நல்லா இது போல் அலசி விட்டு நல்லா புழிஞ்சு விட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. இது போல் உள்ளேயே நல்லா இறுக்கி புழிஞ்சு விடுங்க. அப்போ அதில் இது போல் நுர போலையும் வந்துடுங்க. நம்மளுக்கு நீட்டாக க்ளீனாகி கிடச்சிருங்க. அதுக்கப்புறமா புழிஞ்சு நம்ம போலையே நம்ம எடுத்துக்கலாங்க. முதல் தடவை எப்படி புழிஞ்சு எடுத்தோமோ அது போலையே புழிஞ்சு எடுத்து நம்ம தட்டில் தண்ணியை வச்சுக்கலாங்க. பாருங்கள், இது போல் நல்லா நம்ம தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்து வச்சாச்சுங்க. பாருங்கள், புழிஞ்சிங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி வராதுங்க. நல்லா சாஃப்டாக வேக வச்சு பாருங்கள், தண்ணி வராத அளவுக்கு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்தாச்சுங்க. நல்லா பஞ்சு போல் சாஃப்டாகவும் நம்மளுக்கு இருக்குங்க. இது இப்போ நம்ம கடாயை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சேர்த்துருக்குறேங்க. நம்மளுக்கு எண்ணெய் காஞ்சதும் தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நம்மளுக்கு பொரிஞ்சு வரட்டுங்க. கடுகு பொரிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. ஒரு பச்சை மிளகாய் வந்து வெட்டி வச்சுக்கிறேங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலைகள் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டுக்கலாங்க. இது போல் பொன்னிறமாக வதங்கி வந்ததும் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து தண்ணி சேர்த்தாமல் அரைச்சி வச்சுக்கிறேங்க. அதையும் சேர்த்து நம்ம இந்த எண்ணெயில் வதக்கலாங்க. இப்போது ஒரு தக்காளி வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேங்க. நீங்கள் சாஸ் இருந்தாலும் சேர்த்திக்கலாங்க. நான் வந்து தக்காளியவே அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேங்க. இது போல் நைஸாக அதை சேர்த்துக்கிறேங்க. நான் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டுக்கலாங்க. நல்லா இது நல்லா நம்மளுக்கு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. நீங்கள் தக்காளி சேர்த்துனீங்களா இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கோங்க. இல்லைன்னா நம்ம மசாலாவெல்லாம் போட்டு வதக்கின பின்னாடி அப்புறமா சேர்த்துக்கலாங்க சாஸு. தக்காளி வந்து பச்சையாக இருக்கும் அப்படிங்கிறனால நம்ம ஃபஸ்ட்டே வந்து சேர்த்து வதக்கணுங்க. நம்ம இதை முழுசாக இருக்கிற மீல் மேக்கரில் வந்து இது போல் ரொம்ப சின்னதாக பிக்காமல் இது போல் முழுசாக இருக்கிறது மட்டும் 2 வந்து நம்ம மாதிரி பிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க.
ஏற்கனவே நம்மளுக்கு புளிஞ்சு எடுக்கிறப்ப 1 2மா பிஞ்சு இருக்குங்க. அதையெல்லாம் விட்டுட்டு முழுமையாக இருக்கிறத மட்டும் இது போல் நம்ம பிச்சு விட்டுக்கலாங்க. ஏன்னா நம்மளுக்கு நல்லா மசாலா வந்து அதில் உள்ளே இறங்கி நல்லா சேர்ந்து பிடிக்குங்க. பெருசாக இருந்துச்சுன்னா மசாலா உள்ளே இறங்காதுங்க. தண்ணியெல்லாம் நம்ம சுத்தமாக எடுத்துட்டோங்க. அதனால் இது போல் நம்ம குட்டி குட்டியாக பிச்சு வச்சுக்கலாங்க. 2 2ஆக இது போல் ஒன்று போல் நம்ம பிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது நம்மளுக்கு நல்லா தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு இது போல் வந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஒரு 150 கிராம் மீல் மேக்கர் வந்து எடுத்துருப்பேங்க. அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் ஆகிற அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. எண்ணெயில் கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிறனால கொஞ்சமாக நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேங்க. அதனால் கொஞ்சமாக அடி பிடிச்சிருங்க, தீஞ்சு போயிருங்க மசாலா. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இது கொஞ்சம் தக்காளி பதம் கொஞ்சமாக சேர்த்துருக்கறனால சீக்கிரம் எனக்கு இதாகி வந்துருச்சுங்க. நீங்கள் கொஞ்சம் தக்காளி பதமாக இருக்கிறப்பே இதையெல்லாம் சேர்த்துக்கங்க. தனி மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துருக்குறேங்க. அதனால் நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா ஒரு ஃப்ளேவர் கிடைக்குதுங்க நம்மளுக்கு. இப்போவே இது போல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த பச்சை வாசம் போகிறக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை கொதிக்கலாங்க. ஏன்னா நம்ம மீல் மேக்கரில் வந்து தண்ணி சேர்த்துனோம்னா சொதன்னு ஆயிருங்க, நல்லா இருக்காது. அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசம் போக நம்ம வதக்கலாங்குத. இப்போது இந்த மசாலாவிலேயே நம்ம சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அந்த மசாலா நம்மளுக்கு வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. இதுலேருந்து நம்மளுக்கு 1 நிமிஷம் வதங்கினாலே இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுங்க. இப்போ நம்ம அந்த மீல் மேக்கர் வந்து இது கூட எடுத்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. போல் எல்லா இடத்துலையும் மசாலா படும்படி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம இது நம்மளுக்கு சிக்கன் சுக்கா டேஸ்ட்லேயே வந்து நம்ம பள்ளிப்பாளைய சிக்கன்லாம் செஞ்சால் எப்படி ஒரு டேஸ்ட் வருமோ அது வந்து வரமிளகா வந்து கிள்ளி சேர்த்துவங்க. நம்ம இது மசாலாவெல்லாம் சேர்த்துருக்குறோங்க. நம்ம எல்லா சாதத்தோடையும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. இது இப்போ மசாலாவோட கலந்து விடும்படி நம்ம சேர்த்துட்டு அடுப்பு வந்து மீடியம்லேயே வச்சுட்டு ரொம்ப பெருசாக வைக்க வேண்டாங்க. அடி பிடிச்சிடாத அளவுக்கு மீடியம்லேயே வச்சுட்டு நம்ம இது ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாங்க. நம்மளுக்கு இதில் இருக்கிற அந்த கொஞ்சமாக மசாலா இறங்கறதுக்காக வேண்டியும் இதில் இருக்கிற தண்ணி பதமெல்லாம் வத்துறதுக்காக வேண்டியும் ஒரு 2-3 நிமிஷம் நம்ம மூடி வச்சு அப்பப்போ இடையில கலந்து விட்டு இறக்கலாங்க. நம்ம அப்பப்போ இடையில திறந்து பார்த்துக்கணுங்க. ஏன்னா நம்ம தண்ணி சேர்த்தாமல் இருக்கிறனால அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் இது போல் அப்பப்போ கலந்து விட்டுக்கணுங்க, அடி பிடிக்காமல். நம்மளுக்கு அந்த தண்ணி வந்து வற்றி நல்லா சுருண்டு வருங்க. இப்போது ஒரு தடவை நம்ம 1 நிமிஷம் இருந்து ஓப்பன் பண்ணி போய் கலந்து விட்றப்ப கொஞ்சமாக கரம் மசாலா தூள் வந்து ஒரு 2 சிட்டிக்கு அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க. இது பிரியாணிக்கு அரைக்கிற கரம் மசாலா தாங்க, நான் வீட்லேயே ஹோம்மேடு முறையில் அரைச்சதுங்க. நம்ம கடையில் எல்லாத்தையும் சேர்த்தி அரைச்சிருக்கிற மசாலா கிடையாதுங்க. இது போல் நல்லா கலந்துக்கலாங்க. பட்டை, சோம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, ஜாதிப்பத்திரி, ஜாதிக்காய் எல்லாம் சேர்த்து அரைச்ச மசாலாங்க இது. நான் வந்து இதில் சீரகம், மல்லி இதெல்லாம் போட்டு மிளகாய் அதெல்லாம் போட்டு அரைக்கலைங்க. திரும்ப நம்ம தட்டு வச்சு முடிக்கலாங்க. திரும்ப நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் இருந்து கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் நம்மளுக்கு நல்லா வற்றி இது போல் சுண்டி வருங்க. நம்மளுக்கு நல்லா உதிரியாக உருண்டுட்டு வர்ற மாதிரி நம்மளுக்கு வருங்க. இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போய் நம்மளுக்கு மசாலா நல்லா இதில்
இறங்கி இருக்குங்க. இப்போ நம்ம ஓப்பன்லேயே வச்சு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இது போல் கலந்து விடணுங்க. கொஞ்சம் அடுப்பு வந்து ஹையாக கூட வச்சுக்கலாங்க. போய் இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் வந்து சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுலாங்க. இது சேர்த்துறப்போ வந்து நம்மளுக்கு ஒரு நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து விட்டுறலாங்க. பாருங்க நல்லா உருண்டு நம்மளுக்கு இந்த தண்ணியெல்லாம் வற்றி உருண்டு வருங்க. நல்லா நம்மளுக்கு சிக்கன் பீஸ் எப்படி உருண்டு வருதோ அது போலயே நம்மளுக்கு வருங்க. பாருங்கள் நல்லா மசாலாவோட சேர்ந்து நம்மளுக்கு ட்ரையாக இது போல் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ட்ரையாக இது போல் வந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இது கூட கொஞ்சமாக பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. நீங்கள் உங்களுக்கு காற்றுக்கேற்ப சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம பெப்பர் கலந்துட்டு இறக்கலாங்க. மல்லியில் தூவி இப்போ நம்ம பரிமாறிக்கலாங்க. சூப்பரான நம்மளுக்கு சுவையான பார்க்கவே அட்ராக்ஷனாக சாப்பிடணும் போல் தோன்ற அளவுக்கு மீல் மேக்கர் வந்து ஃப்ரை வந்து சுக்கா மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. இது எந்த சாத்தோடு நீங்கள் தொட்டு சாப்பிட்டாலும் பிரியாணிக்கு சாப்பிட்டாலும் சரிங்க. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எதுக்கு வேணால் தொட்டு சாப்பிட்லாங்க. தக்காளி சாதம், ஃப்ரைட் ரைஸு, வெரைட்டி மீல்ஸு எதுக்கு வேணாலும் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேணுகா வீட்டு சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலை நம்ம சந்திக்கலாங்க. பிடிச்சிருந்துச்சின்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.